அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்று செய்யால் பாடி கொடுத்தாளர் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. அன்பர்களே, இன்று மார்கழி 27 உடனேயே பெருவாரியான பக்தர்களுக்கு தெரியும் திருப்பாவையில் வரக்கூடிய 27வது பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம். எப்படி என்று சொன்னால், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பரு செம்மானும் என்று அப்படி அழைக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். அந்த இறைவனை பற்றி சொல்கின்ற நேரத்தில் ஆண்டாள் என்ன செஞ்சா, இங்கே கோவிந்தன் என்று முதல் முறையாக பயன்படுத்துகின்றாள் அந்த கண்ணனை, அந்த பெயரை சொல்லி. அதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அடுத்த பாசுரத்திலும் அந்த கோவிந்தனுடைய பெயர் வரும். அடுத்ததாக அன்பர்களே, அந்த 30வது பாசுரத்திலும் பார்த்தோம் என்று சொன்னால் அப்படி அந்த கண்ணபிரானுடைய கோவிந்தன் என்ற பெயரானது வருகின்றது. அன்பர்களே, இப்படி ஆண்டாள் இந்த கண்ணனுடைய பெயரை 3 இடத்தில் கோவிந்தன் கோவிந்தன் என்று பயன்படுத்தி இருக்கின்றால் அதற்கு ஆரம்பம் என்ன என்று சொன்னால் இந்த பாசுரம். இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அற்புதமா இதுல கண்ணனுடைய ஒரு குணத்தை வெளிப்படுத்துறா பாருங்க. என்ன என்று சொன்னால், அவன் கூடாதவர்களை வெல்கின்றவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடுகின்ற அடியவர்களிடம் தோற்கின்றவன். இப்ப கூடுகின்ற அடியவர்களிடம் தோற்கின்றவனேன்னு ஆண்டாள் பாடியிருக்கலாமா இல்லையா? என்ன இருந்தாலும் ஆண்டாள் ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் ஆல்சோ எ லேடிங்க. அவள் அந்த குணாளனை தன் மணாளனை அடையணும்னு நினைக்கிறார். அப்ப தனக்கு வரக்கூடிய கணவன் ஹீமேன் அப்படி இருக்கணும்னு நினைப்பாளா இல்லையா? அவன் தோத்தாங்குழின்னு சொல்லி அவன் தோற்கின்றவன் சொல்வதற்கு மனசு வருமா? அதனாலதான் ஆண்டாள் என்ன செஞ்சா, கூடுகின்ற அடியவர்களிடம் தோற்கின்றவனேன்னு சொல்லாம கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அதாவது கூடாதவர்களை வெல்கின்றவன் என்று. கூடாதவர்களை வெல்கின்றவன் கூடுகின்ற அடியவர்களிடம் தோற்கின்றவன் சொன்னா அந்த ஒரு அடியவனிடம் அவன் தோற்ற வரலாறு இருக்க அடாடாடாடா ஆச்சரியமானது. எப்படி என்று சொன்னால், கண்ணபிரான் குருட்சேத்திர போர்க்களத்திற்கு முன்பாக, அதாவது போர் தொடங்குவதற்கு முன்பாக அப்படியே துரியோதனனிடம் சென்று பாதி ராஜ்யத்தை திரும்ப பெற வேண்டும், தூது செல்ல வேண்டும் என்பதற்காக பாண்டவர்களோடு ஆலோசனை செய்தார். அப்படி ஆலோசனை செய்த நேரத்தில் தருமன் சமாதானத்தை விரும்பி கருத்தை சொன்னான். அடுத்ததா பீமன், அர்ஜுனன், நகுலன் எல்லாரும் போரை விரும்பி கருத்தை சொன்னார்கள். கண்ணபிரான் என்ன செய்தார், சகாதேவனை பார்த்து அப்படி நான் புறப்பட வேண்டும் தூதாக அப்படின்னு ஆரம்பிச்ச உடனேயே சகாதேவன் சொன்னான், கண்ணா, குருட்சேத்திர போர் வராமல் தடுக்கணும்னு சொன்னாக்க உன்னை இந்த ரூம்லயே கட்டி போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை வெளியில விடாம குருட்சேத்திர போர் வராமல் தடுத்து விட முடியும் என்று குறிப்பிட்டார். அடுத்த செகண்ட் கண்ணபிரான் என்ன செய்தார், சகாதேவனை பார்த்து எங்கே என்னை கட்டு பார்க்கலாம் என்று சொல்ல, மாயவனே உன்னைத்தான் நீயும் உணராதாய், அதாவது உன்னையே உனக்கு தெரியாது, கடவுளுக்கே தான் கடவுள்னு தெரியாதான். அதுதாங்க கடவுள் தன்மை. ஆமா, கடவுளுக்கே தான் கடவுள்னு தெரியாது. ஆகையினால் மாயவனே உன்னைத்தான் நீயும் உணராதாய், உன் வடிவத்தை காட்டு கட்டி விடுவேன் என்றான். அடுத்ததா என்ன ஆயிற்று, மாயவனும் அன்பன் மனம் அறிவான், அதாவது மாயவன் கண்ணன், அன்பன் மனம் அறிவான், கட்டுகை என்று ஆய வடிவு 16,000 கொண்டான். அதாவது 16,000 வடிவம் அந்த ரூமுக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கண்ணன் 14,000 வடிவம் கண்டான். தூயவனும் மூலமாம் தோற்றம் உணர்ந்து எவ்வளவும் தாய அடியனை கடன் கருத்தினால் பிணித்தான். அதாவது தூயவன் யார், சகாதேவன். கண்ணனுக்கு வார்த்தையை போட்டார் மாயவன், சகாதேவன் தூயவன். அவன் என்ன செஞ்சான், கண்ணனுடைய திருவடியை அப்படியே கட்டிவிட்டான். கட்டிவிட்டான்னா எப்படி கட்டினா, தாம்பு கயிறை போட்டு கட்டினானா, அல்லது இந்த பசங்கள்லாம் பம்பரை விடுமான பம்பரை கயிறு அதை போட்டு கட்டினானா, அல்லது இந்த கோவிலில் அர்ச்சகர்கள்லாம் சுவாமியை அலங்காரம் செய்யறப்ப ஒரு பட்டு கயிறு போட்டு கட்டுறாங்களே வாகனத்தில், அந்த மாதிரி கட்டினானா சகாதேவன்? இல்லைங்க, பக்திங்கிற கைத்தால கட்டினான். அந்த பக்தி என்று இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பத்துடை அடியவருக்கு எளியவன் என்ற கருத்தின் அடிப்படையில் அந்த கூடுகின்றவர்களிடம் தோற்கின்றவன் கண்ணன், கூடாதவர்களிடம் வெல்கின்றவன். அதைத்தான் ஆண்டாள் அப்படி சொல்லி அனுபவித்து ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான அந்த பாசுரத்தை இப்பொழுது நாம் சிந்திப்போம். வாருங்கள்.
அன்பர்களே, இன்றைக்கு மார்கழி 27. இன்றைக்கு நாம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியில் 7வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இறைவனை இவன்தான் இறைவன், இதுதான் இறைவன், இது இவனுடைய தன்மை என்று சுட்டி சொல்லப்பட முடியுமா என்றால் முடியாது என்றுதான் அனைவரும் சொல்வார்கள். வேதமும் இறைவனை நீ அப்படியாக இருக்கின்றாய், இப்படியாக இருக்கின்றாய் என்று சொல்கின்றதே ஒழிய நீதான் அந்த இறைவன் என்று அந்த இறைவனை பற்றி சொல்ல முடியவில்லை வேதத்தினால். இப்ப அன்பர்களே, அப்படிப்பட்ட அந்த இறைவனை அது பழச்சுவையன அமுதன என்று அப்படி திருப்பள்ளி எழுச்சியில அந்த இறைவனுடைய குணாதிசயத்தை பற்றி சொல்கின்றார் மாணிக்கவாசகர். அதாவது இந்த தேவாரம், திருவாசகம் என்று இருக்கக்கூடிய இந்த பதிகங்கள் இருக்கின்றதே, இது தெளிவாக சொல்லிவிடுகின்றது. அந்த கடவுளாக இருக்கக்கூடிய, பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன்தான் இங்கு இருக்கின்றான் என்று. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, திரு உத்திர கோச மங்கையில் உள்ளாய் திருப்பெருந்துறை இறைவா என்று குறிப்பிடுகின்றார். அதாவது திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய இறைவனும் சரி, திரு உத்தரகோச மங்கை என்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம், அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவா என்று இரண்டையும் இணைத்து குறிப்பிடுகின்றார். அந்த உத்தரகோச மங்கைக்கும் இந்த பாடலுக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னாக்க, ஒரு அற்புதமான வரலாறு இருக்கு. எப்படின்னு சொன்னாக்க அன்பர்களே, ஒரு முறை என்ன ஆயிற்று, பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த உத்தரகோச மங்கைக்கு 1000 சீடர்கள் புடைசூட வந்தார். வந்தவர் என்ன செய்தார், ஒரு குளக்கரை, அந்த குளக்கரையிலே வந்து அந்த சீடர்களை அமர்த்தி அதில் ஒருவரிடம் ஏறத்தாழ ஏராளமான சுவடிகளை கொடுத்து சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் பார்த்து, இந்த சுவடிகளை பாதுகாத்து வையுங்கள், கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச காலம் கழித்து இங்கு ஒரு சுடர் தெரியும் இந்த குளத்தில், அந்த சுடர் தெரிகின்ற பொழுது அனைவரும் இந்த பொய்கையில் இந்த குளத்தில் நீராடுங்கள், அப்படியே மூழ்கி நீராடுகின்ற பொழுது அனைவருக்கும் முக்தியானது கிடைக்கும், கைலாச பதவியை சென்று நீங்கள் அடைவீர்கள் என்று இறைவன் சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு அவர் அவசரமாக புறப்பட்டார். அவசரமாக எங்கே புறப்படுறாருன்னா, ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன், அந்த ராவணனுடைய மனைவி இருக்கின்றாலே மண்டோதரி, அவளும் மிகப்பெரிய சிவபக்தை. அந்த மண்டோதரிக்கு அப்பப்போ சிவபெருமான் என்ன செய்வார், நேரில் போய் காட்சி கொடுத்து அருள் செய்வார். அப்படி காட்சி கொடுத்து அருள் செய்வதற்காகத்தான் இந்த உத்தரகோச மங்கையிலேருந்து அப்படியே சிவபெருமான் புறப்பட்டுட்டார். அந்த நேரத்தில் கொஞ்ச நாள் கழித்து என்னாயிற்று, ஒரு ஒளி தெரிந்தது அந்த பொய்கையில். உடனே அனைத்து சீடர்களும் அந்த குளத்திற்குள்ளே பொய்கைக்குள்ளே மூழ்கினார்கள். அனைவரும் சிவபதத்தை அடைந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு சீடர் மட்டும் அந்த சுவடிகளை வைத்துக்கொண்டு அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து சிவபெருமான் வந்தார். வந்தவர் என்ன செய்தார், ஆஹா என்று அந்த சீடனை, அந்த மாணவனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து, அந்த மாணவன் தான் அடுத்த பிறவியில் மாணிக்கவாசகராக தோன்றப் போகின்றார் என்று அப்படி இறைவன் உணர்த்தி அந்த அருள் செய்தார். அந்த சீடன் தான் மாணிக்கவாசகராக தோன்றி இந்த திருப்பெருந்துறையிலே வந்து குரு வடிவத்தில் வந்த சிவபெருமானாலே தடுத்தாட்கொண்டவர். ஆகையினால்தான் உத்தரகோச மங்கையில் இருந்ததை நினைத்து அந்த உத்தரகோச மங்கையையும் இந்த திருப்பெருந்துறையிலே வந்து இறைவன் தன்னை தடுத்தாட்கொண்ட காரணத்தால் இப்படி இரண்டையும் இணைத்து இந்த பாடலில் பாடியிருக்கின்றார். அற்புதமான பாடல், வாருங்கள் சிந்திப்போம். திருமகளே வருக, தனம் தருக தருக மங்களங்கள் பெருக. வருக வருக திருமகளே வருக, தனம் தருக தருக மங்களங்கள் பெருக. குபேர லக்ஷ்மியே வருக, எங்கள் குலம் விளங்க குங்குமமே தருக, எங்கள் குலம்
விளங்க குங்குமமே தருக. யக்ஷராஜன் மெச்சும் மோகினி, பக்ஷிராணி என்னை ரட்சிப்பாயினி. யக்ஷராஜன் மெச்சும் மோகினி, பக்ஷிராணி என்னை ரட்சிப்பாயினி. வருக வருக திருமகளே வருக, தனம் தருக தருக மங்களங்கள் பெருக. வருக வருக திருமகளே வருக, தனம் தருக தருக மங்களங்கள் பெருக. கச்சி வரதனின் கனகவல்லியே, கச்சபகர்வநிதி தாரும் அன்னையே. மத்ஸ்யவதாரனின் பார்க்கடல் தன்னையே, துளியும் பிரியாத மத்ய கன்னியே. குறையா செல்வமே கோடி உண்டு உன்வசம், மறுகை தருவதற்கு அன்பு உண்டு என்னிடம். அழுத்த சுமங்கலியே வா, மகா பத்மநிதி பதுமநிதி தா. யக்ஷராஜன் மெச்சும் மோகினி, பக்ஷிராணி என்னை ரட்சிப்பாயினி. யக்ஷராஜன் மெச்சும் மோகினி, பக்ஷிராணி என்னை ரட்சிப்பாயினி. வருக வருக திருமகளே வருக, தனம் தருக தருக மங்களங்கள் பெருக. வருக வருக திருமகளே வருக, தனம் தருக தருக மங்களங்கள் பெருக. கோலக்கண்ணனின் கோதை ராதையே, குந்தமு குந்தநிதி சிந்து பாவையே. ஏலவர் குழலி அலர்மேல் மங்கையே, ஏழு பிறவிக்கும் நீங்காது என்னையே. ஓசை சங்கநிதி மகாலட்சுமி சேதனம், பாச குழந்தை மீது பார்வை வீச சீக்கிரம். நீல நிதியும் நீயே, நித்ய ஸ்ரீநிதியே சிந்தாமணியே. யக்ஷராஜன் மெச்சும் மோகினி, பக்ஷிராணி என்னை ரட்சிப்பாயினி. யக்ஷராஜன் மெச்சும் மோகினி, பக்ஷிராணி என்னை ரட்சிப்பாயினி. வருக வருக திருமகளே வருக, தனம் தருக தருக மங்களங்கள் பெருக. வருக வருக திருமகளே வருக, தனம் தருக தருக மங்களங்கள் பெருக. குபேர லக்ஷ்மியே வருக, எங்கள் குலம் விளங்க குங்குமமே தருக. எங்கள் குலம் விளங்க குங்குமமே தருக. யக்ஷராஜன் மெச்சும் மோகினி, பக்ஷிராணி என்னை ரட்சிப்பாயினி. யக்ஷராஜன் மெச்சும் மோகினி, பக்ஷிராணி என்னை ரட்சிப்பாயினி. வருக வருக திருமகளே வருக, தனம் தருக தருக மங்களங்கள் பெருக. வருக வருக திருமகளே வருக, தனம் தருக தருக மங்களங்கள் பெருக. இன்றைக்கு நாம் 27வது பாசுரத்தை சிந்தித்தோம். அதே மாதிரி திருப்பள்ளி எழுச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 7வது பாடல். இந்த 2 பாடலுக்கும் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னாக்க, அதாவது
கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று அப்படி ஆரம்பிக்கக்கூடிய திருப்பாவை பாசுரத்தில் தோடே செவிப்பூவே என்று அப்படி அந்த இறைவனை பார்த்து ஆண்டாள் அப்படி பாடுகின்றாள். என்ன, இந்த உலகியல் ரீதியான பொருளாக நாம் இதை நினைத்துவிடக்கூடாது. சாயுஜ்யமாக இருக்கக்கூடிய அந்த முக்தி பேரு, அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இங்கே குறிப்பாக குறிப்பிடுகின்றாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே அடிப்படையிலே தான் மாணிக்கவாசக சுவாமிகளும் திருப்பள்ளி எழுச்சியில் இந்த 7வது பாட்டில் மாணிக்கவாசகராக இருக்கக்கூடிய தன்னை வாத ஊரிலே பிறக்க வைத்து அப்படி இறைவன் தடுத்தாட்கொண்ட அந்த வரலாறு அவருக்கு ஞாபகம் வந்து உத்தரகோசமங்கையில் தான் இருந்ததையும் இந்த வாத ஊரிலே பிறந்ததையும் பிறகு இந்த திருப்பெருந்துறையிலே வந்து இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டதையும் அப்படி கோடிட்டு காட்டுகின்ற வகையில் என்ன அர்த்தம், இறைவன் மீது நாம் மாறாத பக்தியோடு இருந்தோம் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக இறைவன் ஏதாவது ஒரு வடிவத்திலே வந்து நம்மை தடுத்தாட்கொள்வான் என்பதை காட்டக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியை காட்டுகின்ற வகையில் அமைத்தார். எனவே அன்பர்களே, அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய கருணையினாலும் மாணிக்கவாசக சுவாமிகளுடைய கருணையினாலும் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.